ஜென்ராம், முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அக்கறையா இல்லை அரசியலா? இது தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து அந்த அரசு எடுத்துக்கொண்ட நடவடிக்கையின் தொடர்ச்சி. புதிதாக பீகார்ல ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து 10,000 ரூபாய் கொடுத்த மாதிரியான நடவடிக்கை இல்லை. இது மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு தொகை. அந்த தொகைக்கு மக்கள் பழக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய செலவுகளுக்குள்ள இது ஐக்கியமாகி இருக்குது. அந்த இடத்துல சரவணன் ஏற்கனவே குறிப்பிட்ட, வழக்கறிஞர் சரவணன் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அஸ்வினி உபாத்யாயா அப்படிங்கிற பாஜக பிரமுகர் பல பொதுநல வழக்குகளை போட்டுட்டு இருக்கிறவர். அவர் போட்ட கற்பனையான ஸ்டேட்மெண்ட் இல்லை. அவர் போட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மார்ச் முதல் வாரத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி வந்தால் என்ன செய்வ, அந்த இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு கோர்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா, ஒன்று அஸ்வின் உபாத்யாயா மனுவை நிராகரிக்கணும், அல்லது ஒரு இடைக்கால தடையை போட்டுட்டு விசாரிக்கணும், அல்லது விசாரிக்கணும். 3ல எது வேண்டுமானாலும் நடக்கக்கூடும். அப்படி இடைக்கால தடை விதிக்கிறார்கள் என்றால் பழகி போன இந்த 3 மாத தேர்தலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த 3 மாத தொகை மக்களுக்கு போய் சேராது. சரி, அதனால கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை, கொடுக்கணும்னு ஒரு அவசியம் வருகிறது. மக்களுடைய தேவை கருதி அந்த அவசியம் வருகிறது. 1. 2வது, உள்ளாட்சி தேர்தலில் மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலின் போது மகாராஷ்டிராவில் கொடுத்துட்டு இருந்த இதே மாதிரியான மகளிர் உரிமை தொகையை நிறுத்தியது. தேர்தல் முடியும் வரை நிறுத்தியது. அப்போ மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையம் செயல்படுத்திய விஷயத்தை இந்திய தேர்தல் ஆணையம் பின்பற்றாதுங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. டாக்டர் RK ராதாகிருஷ்ணன் அதை பற்றி, தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பான குணங்களை பற்றி ரொம்ப தெளிவாக ஏற்கனவே உங்ககிட்ட எடுத்து சொன்னார். ஆக ஞானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம்னு ஒரு சூழல் இருக்கும்போது, இந்த 3 மாத 1000 ரூபாயை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை உடனடியாக வருகிறது. தேர்தலுக்காக இதை செய்யறாங்களா அப்படின்னு பேசுறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்காக செய்யறீங்கன்னு சொல்றாரு, தேர்தல் பயத்துல, தோல்வி பயத்துல செய்யறீங்கன்னு சொல்றாரு. சரி, அவர் 2000 ரூபாய் நாங்க கொடுப்போம்னு சொன்னது தேர்தலுக்காக இல்லையா? அவர் சொன்ன அறிவிப்புகள் எல்லாம் மக்கள் மீது அக்கறையோடவும், ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ஒரு அரசினுடைய தொடர்ச்சி, செயல்படுத்திட்டு இருக்கிற திட்டங்களுடைய தொடர்ச்சி தேர்தலுக்காகவுமா எப்படி இருக்க முடியும்? இல்லை, இதை நம்ம 2ஆ கூட பிரிப்போம். இப்போ தேர்தல், இப்போ உச்சநீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து இதை முடக்க சதி செய்கிறாங்க, அதனால 3000 ரூபா கொடுத்துருக்கேன்னா அது அக்கறையாக தானே வெளிப்படணும். பலரும் இதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்துகிறாங்க. அந்த கொண்டாட்டத்தில் என்ன தெரியுதுன்னா, தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிருவோம், மகளிர் வாக்குகளை அறுவடை பண்ணிடுவோம், நாங்கள் ஒட்டுமொத்தமாக மகளிர் ஆதரவை பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இது 2ஆ பிரிக்க வேண்டியது இருக்குது. இதில் அக்கறை வெளிப்படாமல் தேர்தல் வெற்றி கொண்டாட்ட மனநிலை வெளிப்படும் போது அதில் சந்தேகம் வரதானே செய்யும். அது சமூக ஊடகங்களில் சிலருடைய கருத்து அந்த மாதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கலாம். அது ஒரு பக்கம். அறிவாலயத்தில் இன்னைக்கு நடந்த காட்சிகளை பார்த்தோம்னா மகிழ்ச்சி, உற்சாகம் அடைந்த பெண்கள் நன்றி தெரிவிக்க வந்ததுனால வந்த கூட்டம் அது. அதே நீங்க சமூக ஊடகங்கள்ல உண்டான உணர்வுகள் வேற, அறிவாலயத்துக்குள்ள வந்த உணர்வுகள் வேற. நேற்று தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்திருந்தா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா திமுக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கும். இதனால இந்த 5000 ரூபாயில தான் வெற்றி பெறுங்கிறது கற்பனை. இது அந்த வெற்றியை இது உறுதி செய்வதற்கு ஒரு காரணியாக இருக்கலாம். ஆனா இந்த 5000 வச்சுதான் திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு நான் நினைக்கவே இல்லை. அது போக இந்த எளிய மக்களுக்கு ஏதாவது கொடுத்தா மட்டும் வசதியாக எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு எந்தவித சென்சிட்டிவிட்டியும் இல்லாம கண்டனங்கள் அவங்க பக்கத்துல இருந்து வந்துகிட்டே இருக்குது. முன்னாள் எளிய மனிதர்கள் இந்நாள் வசதியாக இருக்கக்கூடியவர்களும் அந்த கோஷ்டியோட சேர்ந்து பேசுறாங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எக்கனாமிக்ஸ்ல போர் அடிக்குதுன்னு கட் பண்ணிடாதீங்க. எக்கனாமிக்ஸ்ல சப்ளை டிமாண்ட்னு 2 பக்கம் இருக்கு. டிமாண்டுங்கிறது மக்களுடைய தேவையிலிருந்து வர்றது, மக்களுடைய தேவை, மக்களுடைய வாங்கும் சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான தேவை வேலைகள் அங்க நடக்கணும். சரி, சப்ளைங்கிறது பெரும் முதலாளிகள் உற்பத்திக்கு உதவி செய்யும் விதமான விஷயம். இந்த 2ம் ஈக்குவலான சந்தைய
இந்த சப்ளை சைடுக்கு மட்டுமே ஒன்றிய அரசு தொடர்ந்து 15 ஆண்டுகளாக உதவி செய்துக்கிட்டே இருக்குது. அது முழுக்க முழுக்க டிமாண்ட் சைடில் இருக்கக்கூடிய எளிய மக்களுடைய வாங்கும் சக்தியை வளர்ச்சி அடைவதற்கு எந்த வேலையுமே செய்யல. அந்த இடத்துல தான் சந்தையில் அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒன்றை வாங்குவதற்கு தேவையான பணப்புழக்கத்தை எளிய மக்களிடத்துல கொண்டு போறதுக்காக தான் அந்த 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் வந்தது. அதை இழுத்து மூடுறவங்க, அதை ஊத்தி மூடுறவங்க இது போன்ற எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய திட்டங்களை ரேவடி கல்ச்சர்னு தான் பார்ப்பாங்க. இல்லை, இது கொஞ்சம் கூட நிதிநிலையை பற்றி அக்கறைப்படாம, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றி அக்கறைப்படாம, நாட்டிலேயே அதிக கடன் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு இப்படி பண்றதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றேன். தமிழ்நாடு மட்டுமா கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒன்றிய அரசு வாங்கிய கடன்களை பற்றி பெரிய விவாதம் நாடாளுமன்றத்தில். நம்ம தான் பிஜேபியை விமர்சிக்கிறோம், உங்களுக்கு நிர்வாகமே தெரியல. நம்ம இதை எப்படி பிஜேபியோட கம்பேர் பண்ணிக்க முடியும்? நீங்க ஒன்றிய அரசு, இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தியில எத்தனை சதவீதம் வரைக்கும் கடன் வாங்கலான்னு ஒரு வரையறையை வச்சிருக்கு. அந்த வரையறையை மீறி தமிழ்நாடு கடன் வாங்கவில்லை. அதனாலதான் அது கட்டுக்குள்ள இருக்கிற கடன் தான் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. அரசியலுக்காக வெளியில பேசும்போது கடன் வாங்கிடுச்சுன்னு அதே ஒன்றிய அரசு அமைச்சர்கள் இங்க பேசுறாங்க. அது வேற கதை. அரசுக்கும் இடையில கரஸ்பாண்டன்ஸ் எதுலையும் கட்டுப்பாடு இல்லாம கட்டுப்பாடுகளை மீறி நீங்க கடன் வாங்குறீங்கன்னு தமிழ்நாடு அரசை ஒரு நாளும் ஒன்றிய அரசு இந்த 4-5 ஆண்டுகள்ல கண்டிக்கவில்லை. இல்ல, இப்ப அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க? இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுக்கு 4.5 லட்சம் கோடி கடன், திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே 5 லட்சம் கோடி கடனை வாங்கி 9 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டாங்க. இந்த 5 வருஷத்துல 2 மடங்கா தமிழ்நாட்டோட கடனை உயர்த்திட்டாங்க. அப்ப இவங்க நிதி நிர்வாக திறமையை பாருங்கன்னு சொல்றது கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு கேட்கிற ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தாது. கடனுடைய நம்பரை மட்டும் பாக்குறீங்க இந்த பீரியட்ல. இல்ல அத மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? இவங்க அதற்கான விளக்கம் சிறப்பா புரிஞ்சுப்பாங்க. அதற்கான விளக்கம் தான் இது. இந்த 4-5 ஆண்டுகள்ல உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு வளர்ந்துருக்குதுங்கிறதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கவலை வரவே வராது. நீங்க 2011க்கு பிறகு கிட்டத்தட்ட இப்பதான் இரட்டை இலக்கத்துல வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பதான் இரட்டை இலக்கத்துல வளர்ச்சி. இது சாதாரணமாக யார் கையிலையும் இருக்கிற மேஜிக் வேண்ட்ல மந்திரக்கோலால வளர்ந்த வளர்ச்சி இல்ல. 5 ஆண்டுகள்ல சமூக முதலீடுகளாக எளிய மக்களையும் சேர்த்து வளரக்கூடிய வளர்ச்சியாக அவங்க தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்ததன் விளைவாக இந்த வளர்ச்சி இருக்குது. இதை ஜஸ்ட் லைக் தட் யாரோ சிலர் முதலீடு கொண்டு இங்க போட்டதுனால வந்துருச்சு அப்படின்னு பார்க்க முடியாது. யாரோ சிலர் வேறு விதமாக கொண்டு வந்த பணத்தினால வளர்ந்துருச்சுன்னு பார்க்க முடியாது. இங்க எளிய மக்களையும் சேர்த்து அவங்கள ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்காக அவங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழக அரசு உறுதி செய்ததால வந்த வளர்ச்சி இது. அதனால இதுல அதாவது கடன் அதிகமாக இருக்குங்கிறது ஒரு திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம், அது வேற. ஆனா கட்டுக்கடங்காத கடனுக்குள்ள தமிழ்நாடு போகவே இல்லை. கடந்த கால அதிமுக ஆட்சிகளில் தொடங்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி காலம் வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநிலங்கள்ல என்ன வரிகள் வேண்டுமானாலும் போடுவதற்கான உரிமையோட மாநிலம் இருந்தது. எடப்பாடி காலத்துல ஜிஎஸ்டி வந்துருச்சு. ஆனா அந்த முதல் 5 ஆண்டுகளுக்கான இழப்பீடு கிடைச்சிக்கிட்டு இருந்தது. முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு மாநிலங்களுக்கான வரி விதிக்கும் உரிமையே இல்லாத ஒரு சூழல்ல தான் அவர் பொறுப்பே இருக்கிறார். ஒரு நாள் கூட மற்ற முதலமைச்சர்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் ஸ்டாலினுக்கு இருந்தது கிடையாது. அவர் எப்படிப்பட்ட சூழல்ல ஒருத்தர் வேலைக்கு வராருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளதான் இவ்வளவும் நடந்திருக்குது. அதை முதல்ல அவருக்கு ரிமைண்ட் பண்றேன். இந்த கேஸ் சிலிண்டருக்கு மானியம்ங்கிறது ஒன்றிய அரசு எப்படி படிப்படியாக நம்ம பாக்கெட்ல இருந்து தூக்கிட்டு போச்சுங்கிறது தெரியும். அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸுங்கிறது ஒரு பாலிசியாக இந்திய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் மட்டுமே தவறு இந்த மாதிரி விஷயங்கள்ல யூனிவர்சல் டார்கெட் இல்லாம வேறு செலக்டட் டார்கெட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது உண்மை இல்லை. மின் கட்டணம் தொடர்பாக பேசுறாரு. அதுவும் உதய் மின் திட்டம்
யாருடைய ஆட்சியில் ஒப்புதல் பெற்று ஒன்றிய அரசுக்கு பணிந்து போனாங்கங்கிறதும் தெரியும். அதை பற்றியெல்லாம் தீவிரமாக பேச வேண்டியது இல்லை. ஜெயலலிதா இப்போ இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி திட்டங்களை அவங்க வந்து வரவேற்றிருப்பார்கள். இப்போ அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அவங்க வரவேற்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் சொல்றது செய்ய முடியாது, ஏமாத்துறாரு அப்படிங்கிறாங்க. அவர் செஞ்சு காட்டுறாருல்ல, செஞ்சு காட்டுறதை நீங்க ஏற்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. மற்றபடி இது வந்து பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு விதங்கள்ல இதுல ஒரு கேம் பிளே பண்ணலாம்னு நினைச்சாங்க. அதை முறியடிச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அது கரெக்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த தாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்கல்ல, அறிவிப்பின் தாக்கம் என்ன அப்படின்னு, அது ஏற்கனவே செல்வாக்கோடு இருந்த மு.க. ஸ்டாலின் மேலும் செல்வாக்கு பெறுகிறார் தமிழ் வாக்காளர்கள் மத்தியில, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது.